வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்துடுச்சு. இந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து நார்மலா இருக்க செட்டிங்ஸ் தான் 22. வேற எதுவுமே நான் மாத்தல. நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் நான் ஓகே பேசிஸ் வந்து ப்ளூலயே இருக்கட்டும். இந்த அப்பர் பொலிஞ்சர் பேண்டை மட்டும் நான் கிரீன்ல போட்டுக்கிறேன். லோவர் பொலிஞ்சர் பேண்டை ரெட்ல போட்டுக்கிறேன். யூஸ்வலா லோவர் வந்து கிரீன்லயும் அப்பரை வந்து ரெட்லயும் வைப்பாங்க. பட் நான் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் இதே மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நார்மல் செட்டிங்ஸ் தான். இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணல. இப்போ பொலிஞ்சர் பேண்டை ரிவர்சல்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா, இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு மேல பிரைஸ் வந்து போகுது. பிரைஸ் வந்து போயிட்டு திரும்ப உள்ள வருது. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஷார்ட் போறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் போவாங்க. திரும்ப பிரைஸ் எப்போ பொலிஞ்சர் பேண்டை விட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து மேல போகுதோ, இது வந்து லிக்விடிட்டி. கரெக்டா லிக்விடிட்டி இதுக்கு மேல இது வந்து ஒரு நல்ல செட்டப். பட் யூஸ்வலா வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. எப்பெல்லாம் பொலிஞ்சர் பேண்ட் வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போகுதோ, உள்ள போற எல்லா செட்டப்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பிளஸ் நிறைய என்ட்ரிஸ் வரும். நிறைய தப்பு பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க வெளியே வருதுன்னு, வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வருது செல் பண்றோம். இந்த இடத்துல வெளியே போயிட்டு திரும்ப உள்ள போகுது பை பண்றோம். இப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அது வந்து நிறைய என்ட்ரிஸ் இருக்கும், நிறைய ஃபேக் என்ட்ரிஸ் இருக்கும். நிறைய வந்து சைக்கலாஜிக்கலா வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு வந்து ட்ரேட் பண்றது. ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ்ல இந்த ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க. ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர், ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர்னா எஸ்என்டி வேவ் அப்படின்ற ஒரு ஆத்தர். இது ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இது எதுவும் கிடையாது, ஒரு நார்மல் ஆர்எஸ்ஐ, அதாவது 14 பீரியட் ஆர்எஸ்ஐ தான் இது. ஆர்எஸ்ஐ மேல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து பொலிஞ்சர் பிளாண்ட பிளாட் பண்றோம். அதாவது ஆர்எஸ்ஐக்கு மேல பொலிஞ்சர் பேண்டை பிளாட் பண்றோம். பிரைஸுக்கு மேல பொலிஞ்சர் பேண்டை பிளாட் பண்ற மாதிரி ஆர்எஸ்ஐக்கு மேல பொலிஞ்சர் பேண்டை பிளாட் பண்றோம். இப்போ இதுல வந்து நான் பேசிஸ் எனக்கு தேவையில்லை, அதனால எடுத்துடுறேன். அப்பர் வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு செட் ஆகுற போல நான் வந்து வச்சுக்கிறேன். லோவரை வந்து நான் ரெட்ல வச்சுக்கிறேன். ஆர்எஸ்ஐ பிளாட், எம்ஏ பிளாட் எனக்கு தேவையில்லை. ஆர்எஸ்ஐ வந்து எனக்கு இதுதான் இதுல ஹீரோ. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா எல்லோல போட்டு நல்லா டார்க்கா வச்சுக்கிறேன். இந்த ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ஓவர் பாட் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. மேபி இது வேணும் இதுவும் வேணும்னா இப்படி ஒயிட்ல போட்டீங்கன்னா கீழே தெரியும். இந்த இடத்துல ஒயிட்ல போட்டா இந்த இடத்துல கீழே மேல அப்படின்னு தெரியும் எக்ஸ்ட்ரீம் ரீஜன். எனக்கு அது தேவையில்லை. நான் வந்து ஃபுல்லும் வந்து அதை பிளாக்லயே விட்டுடுறேன். ஸோ இவ்வளவுதான் செட்டிங்ஸ். வேற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. இன்புட்ஸ்ல எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இன்புட்ஸ் ஆர்எஸ்ஐ லென்த் வந்து 14 தான் இருக்கு. பொலிஞ்சர் பேண்டோட டிவியேஷன் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு 2 தான் இருக்கு. ஸோ அதை வந்து நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இப்படிதான் வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜில இப்ப எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா, இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இந்த மேல போன உடனே நம்ம வந்து செல் பண்ண போறோம், கீழே வந்த உடனே பை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட நம்ம போக மாட்டோம். இந்த கான்செப்டை என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஆர்எஸ்ஐல யூஸ் பண்ணுவோம். இது வந்து 1 ஹவர்ல கூட யூஸ் பண்ணலாம். அது 1 ஹவர்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தரும். பட் எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல எனக்கு என்ட்ரி தேவைன்றதுனால நான் 1 ஹவர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா, எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவை. ஒரு ட்ரேடிங்ல உட்காடுறேன்னா எனக்கு ஆக்ஷன் தேவை. அதனால நான் லோவர் டைம் ஃப்ரேம் போறேன். 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கேண்டில்ஸ் என்ன பண்றேன்னா, நான் வந்து கேண்டில்ஸா யூஸ் பண்ண மாட்டேன். இதுல வந்து நான் இப்போ லைனா யூஸ் பண்றேன். பாத்துக்கோங்க, நான் இப்போ வந்து லைனா யூஸ் பண்றேன், கேண்டில்ஸா யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வரணும். எனக்கு என்ன பண்ணணும், ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வரணும். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வருது. ஓகே, பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம வந்து பை பண்ணிடலாமா? ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜன் போயிடுச்சு அப்படின்னா பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல ரெகுலர் டைவர்ஜென்ஸ் தான், ஹிடன் டைவர்ஜென்ஸ் கிடையாது. ஓகே, ரெகுலர் டைவர்ஜென்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணுது, பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, சாரி, பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் லோவர் லோ. இந்த இடத்துல நமக்கு வந்து டைவர்ஜென்ஸே இல்லை. ஓகே, ஸோ நம்ம கேண்டில்ஸ் வைக்கல, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். லைன்ஸ் வச்சோன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் லோவர் லோ. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல டைவர்ஜென்ஸே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அதே தான். எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதானே. ஸோ இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ மேக்ஸ் லோவர் ஹை, பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை. ஸோ எனக்கு வந்து டைவர்ஜென்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸே இல்லை, இந்த இடத்துல டைவர்ஜென்ஸே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல டைவர்ஜென்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து வெளியே போகணும். இந்த இடத்துல வெளியே போயிருக்கு, டைவர்ஜென்ஸ் இல்லை. பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் லோவர் ஹை. இந்த இடத்துல திரும்ப ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் ஹையர் லோ. தெரியுதா? இதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ நான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸ் வந்துருச்சு. நான் டைவர்ஜென்ஸ மார்க் பண்ணிட்டேன். அதாவது பிரைஸ் பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளிய போயிருக்கான்னு சொல்லி நான் பார்க்கவே மாட்டேன். எக்காரணம் கொண்டும் அத நான் பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்க வேண்டியது வந்து ஒண்ணே ஒண்ணு தான். ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்ட விட்டு வெளிய போகுதா? ஆர்எஸ்ஐ பொலிஞ்சர் பேண்ட விட்டு வெளிய போகுது. திரும்ப ஆர்எஸ்ஐ உள்ள போகுது. உள்ள போயிட்டு இது வந்து ஒரு லோவர் ஹை மேக் பண்ணுது. இது வந்து ஒரு ஹையர் ஹை சாரி இது வந்து ஒரு லோவர் ஹை மேக் பண்ணுது. இது வந்து ஒரு லோவர் லோ மேக் பண்ணுது. சோ இந்த கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட்னா எதுவுமே கிடையாது. இந்த கான்செப்டை இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து ஒரு வைக்-ஆஃப் கான்செப்ட். அதாவது ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரைஸ் என்ன பண்ணும்? பிரைஸ் வந்து ஒரு சைட்வேஸ்ல போகுது. இப்படி போகுதுன்னா வைக்-ஆஃப்ல ஒரு என்ன சொல்லுவார்னா ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். மேனிப்புலேஷன் நடத்திட்டு பிரைஸ் வந்து மேல போகும். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லயும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐசிடி ஸ்மார்ட் மணிலயும் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குதா, ஒரு விக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த மேனிப்புலேஷன் தான் இது. ஓகேவா? அந்த மேனிப்புலேஷனோட செட்டப்ல தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றோம். சோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போறோம்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இப்படி போகுதுல பிரைஸ் வந்து இப்படி போகும்போது எல்லாருக்குமே வந்து இந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒரு மனித இயல்பு தான். கரெக்டா டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் பிடிக்குமோ அப்படின்னு நியூபீஸ் எல்லாம் போயிட்டு இந்த நிறைய இடத்துல தப்பு பண்ணுவாங்க. சரியான டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் பிடிக்கிறோமா அப்படின்னு அவங்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிவர்சல் டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ட்ரி ஆகிற ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா எக்ஸாக்டா டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் இருக்காது. பட் ஒரு ஒரு அதுக்கு பக்கத்துல முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம். ஸோ யூஸ்வலா வந்து என்ட்ரிஸ் எப்படி எடுப்பாங்க? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல எடுப்பாங்க, ஸ்விங் லோல எடுப்பாங்க, இல்ல இந்த ட்ரெண்டுக்குள்ள எங்கேயோ இங்கேயோ இல்லனா இங்கேயோ வந்து என்ட்ரிஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றோம்னா இதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம என்ட்ரிஸ் எடுக்க போறோம்னு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கிறோம்ல, இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிட்ச் ஃபோக் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பிட்ச் ஃபோக்கா. ஸோ பிட்ச் ஃபோக்குன்றதும் அப்படிதான். நம்ம எந்த ஒரு ட்ரெண்ட்ல எங்க என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்றதும் ஒரு பிட்ச் ஃபோக். அதெல்லாம் பார்த்து ஒரு மிட் பாயிண்டா இந்த ஏரியால எடுங்க, இந்த ஏரியால எடுங்கன்னு சொல்லும். பட் யூஸ்வலா வந்து நம்ம இதுக்குள்ள எல்லாம் போகாம ஜஸ்ட் பாக்குறோம்னா ஒரு ட்ரெண்ட்ல வந்து அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இந்த ஏரியாஸ்ல தான் நம்ம வந்து கரெக்டான ட்ரேட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது வந்து இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியால பில்ட் பண்றோம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளியரா. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது தெரியாம நம்ம யூஸ் பண்ணோம்னா மார்க்கெட் கண்டிஷன்ல நிறைய தப்பாகும். நமக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் டெப்ளாய் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்னாச்சு? பிரைஸ் வந்து இந்த ஆர்எஸ்ஐ வந்து பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே வந்திருக்கு. வெளியே வந்துட்டு உள்ள போய் க்ளோஸ் வைக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் தருது. இந்த இடத்துல ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இம்மீடியட்டா இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஷார்ப்பா இருக்கும். ஹைன்றது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஷார்ப்பா இருக்கும். இதுக்கு முடிஞ்ச உடனே ஒரு ஷார்ப் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு முடிஞ்ச உடனே வர ஷார்ப். நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா தான் சொல்ல பாக்குறேன். இப்போ இது வந்த உடனே ஒரு ஷார்ப்பா இருக்குல்ல, அந்த ஷார்ப்பா இருக்க ஏரியாவை இந்த லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டு மார்க் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ல கேண்டில்ஸ்க்கு போங்க. ஐ மீன் சாரி, இந்த சார்ட் டைப்ல இது வாட் எவர் இந்த லைன்ல இல்லாம கேண்டில்ஸ்ல போட்டுக்கோங்க. கேண்டில்ஸ்ல போட்டுட்டு இந்த லைனை எப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணுது. இந்த லைனை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இமீடியட்டா இந்த இடத்துல வந்து லாங் போறேன். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:1 ஆர் 1.5. ஓகே, அதுக்கு மேல வந்து இதுல போவேனா, ஏன்னா ரிவர்சல் 1.5 வந்து போதும். அப்படியே உங்களுக்கு 2 வேணும்னா வச்சு கண்டிப்பா பண்ணலாம். பட் அது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா வந்து பிரைஸ் வந்து இப்பதான் வந்து மேல போகுது. திரும்ப வந்து ஒரு இம்பேலன்ஸ் மேக் பண்ணும். இந்த இடத்துல நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் போட்டிருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம் வந்து டேப் பண்ணுது. அது லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் வந்து டேப் பண்ணுது. ஒரு லிக்விடிட்டி அதுக்கப்புறம் இன்னொரு லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் பிரைஸ் வந்து மேல போகுது. கரெக்டா 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆகாதுன்னா கிடையாது. நான் கரெக்டான என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் தானே அச்சீவ் ஆகும். யூஸ்வலா வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, சோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. சோ திரும்ப என்ன பண்றேன்னா திரும்ப நான் வந்து லைன்ல போய்க்கிறேன். லைன்ல போயிட்டு திரும்ப எனக்கு ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த இடத்துல பைல எனக்கு ஆர்எஸ்ஐ வெளியே போயிருக்கணும். ஆர்எஸ்ஐ வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு பை வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம பார்த்தோம்ல பை, அதே தான். இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் ஹையர் லோ. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை உடைச்ச உடனே இந்த இடத்துல ஒரு பை இருக்கு. வேணா பையை வேணா காட்டிடலாம். செல் எங்கன்னா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை மேலே போடுறேன். இந்த மேலே போட்டு இதுக்கு மேல வந்து லாங் போறேன். இந்த கேண்டலுக்கு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். பட் இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு மேல போயிருக்கு.
ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல ஹண்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துலயும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வைக்ஆஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டோம். அதனால இது ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜினா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துல பாருங்க ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. தெரியுதா? இப்போ நான் வந்து இது என்ன பண்றேன்னா லைன்ல போட்டுக்கிறேன். பிரைஸ் மேக்ஸ் அ ஹையர் ஹை. இந்த இடத்துல வந்து பிரைஸ் மேக்ஸ் அ ஹையர் ஹை. அது பிரைஸ் மேக்ஸ் அ ஹையர் ஹை. RSI மேக்ஸ் அ இல்ல இந்த இடத்துலயும் பிரைஸ் மேக்ஸ் ஹையர் ஹை, RSI மேக்ஸ் ஹையர் ஹை. ரெண்டுமே ஹையர் ஹைல தான் இருக்கு. மேபி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து RSI மேக்ஸ் அ ஈக்குவல் ஹை, பிரைஸ் மேக்ஸ் அ ஹையர் ஹை. தெரியுதா? இந்த இடத்துல RSI வந்து ஒரு ஈக்குவல் ஹை மேக் பண்ணுது, பிரைஸ் வந்து ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் கிளியரா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இமீடியட்டா டைவர்ஜென்ஸ் வந்த உடனே இது கீழே இருக்க ஷார்ப், அதாவது ஸ்விங்லோ, இமீடியட் ஸ்விங்லோ இதுதான். ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் மார்க் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இது ரொம்ப பெருசா இதுக்கு வாலட்டாலிட்டி இவ்வளவு தூரம் போகக்கூடாது. ஓகே, வொலட்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வொலட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது எடுத்த உடனே போய் லோவர் பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சிடுச்சு. அப்படி க்ளோஸ் வைக்காம லோவர் பொலிஞ்சர் பேண்ட் மேலேயே இருந்தா ஓகே. லோவர் பொலிஞ்சர் பேண்டுக்கு போய் கீழே க்ளோஸ் வைக்கிறது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கும்ல. அதாவது அப்பர் பொலிஞ்சர் பேண்ட்ல இருந்து லோவர் பொலிஞ்சர் பேண்ட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம்னா யூஸ்வலா இங்க தான் நம்ம எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுவோம். அப்பர் பொலிஞ்சர் பேண்டுக்கு மேல அவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் வந்து எடுத்த உடனே பிரைஸ் வந்து மேக் பண்ணுது. அதாவது லோவர் பேண்டே வந்து தொடுது. இம்மீடியட்டா என்ன பண்ணலாம்னா ஒரு புல் பேக்கு வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக், இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வெயிட் பண்ணிட்டு அது 20 டே மூவிங் ஆவரேஜ் தான். புல் பேக்ன்றது ஒன்றும் இல்லை, 20 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டு திரும்ப கேண்டல் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதுதான் ஒரே வழி. இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போறோம். 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க ஷார்ட் போறோம். இங்க ஷார்ட் போயிட்டு இப்போ ஒரு வழியே இல்லை, நம்ம வந்து ஸ்விங் ஹைல தான் வைக்கணும். இந்த இந்த ஏரியாவை மட்டும் நம்ம மாற்றவே கூடாது. ஸ்விங் ஹைக்கு மேலே தான் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு புல் பேக்ல என்ட்ரி ஆகிறோம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வந்து நின்றுச்சு. கரெக்டா? அதுதான் நம்ம எய்ம் பண்றோமே தவிர நவ் எய்ம் ஃபார் 1:1 1.5 அச்சீவ் ஆகல போல இருக்குது. 1 பாயிண்ட் ரிவர்ஸ் இல்ல, இது போயிருக்கு, கீழே போயிருக்கு. 1:1.5. ஓகே, இந்த இடத்துல வந்து 1:1.5 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த ஏரியால அச்சீவ் ஆயிருக்கு. இன்கேஸ் 1:2 பாக்குறோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப நமக்கு வந்து இன்னொரு ஒரு 1:1.5 1:2 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல வேற ஏதாவது ஒரு செட்டப், அதாவது RSI நம்மளுக்கு வெளியே போகணும். இந்த இடத்துல RSI வெளியே போகுது, இந்த இடத்துல RSI வெளியே போகுது. பட் நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இந்த இடத்துலயும் இந்த இடத்துல வந்து இதை போட்டோம்னா ஈஸியா இருக்கும். பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, RSI வந்து ஒரு ஹையர் லோ மேக் பண்ணுதா, பிரைஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா RSI வந்து ஒரு ஹையர் லோ மேக் பண்ணுது. கிளியரா இருக்கா? அதுல பார்க்கும்போது நமக்கு டைவர்ஜென்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இதுல போடும்போது நமக்கு டைவர்ஜென்ஸ் வருது. சோ இந்த இடத்துல பிரைஸ் மேக்ஸ் லோவர் லோ, RSI மேக்ஸ் ஹையர் லோ. RSI வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது, வெளியே க்ளோஸ் வச்சுட்டு உள்ள க்ளோஸ் வைக்குது, அது ஹையர் லோல க்ளோஸ் வைக்குது. இது வந்து இந்த இடத்துல லோவர் லோல க்ளோஸ் வைக்குது. சோ இமீடியட்டா என்ன பண்றோம்? இமீடியட்டா இந்த ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, இந்த ஷார்ப்பா இருக்கு, ஷார்ப்பா இருக்கிறதுக்கு மேல நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிடணும். இதுக்கு மேல இப்ப எந்த கேண்டில் போய் க்ளோஸ் வச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் ஏரியால இருந்து எடுக்க பார்ப்போம். பெரிய கேண்டலா இருந்தா, இல்ல நார்மல் கேண்டலா இருந்தா இந்த கேண்டல் எந்த கேண்டல் அது க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த கேண்டல் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டா? இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு. அது வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போறோம். இந்த கேண்டல் ஓப்பனிங் லாங் போறோம். ஸ்டாப் லாஸ் ஒரு வழியே இல்லை. இங்க தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டவனும். இந்த இடத்துல போட்டுட்டு நோ எய்மிங் ஃபார் 1:1.5. இந்த இடத்துல 1.5 வரல, அது வந்து போயிட்டு இருக்கு பிரைஸ். இந்த இடத்துல ஒரு 1.5 பட் 1:1 வைக்கணும். ரிவர்சலுக்குலாம் 1:1 வைக்கிறது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிவர்சல்ன்றதுனால சீக்கிரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், ஒரு வின் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா டைவர்ஜென்ஸ் இருக்கு. டைவர்ஜென்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. அந்த என்ட்ரியும் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேல இருக்கு. அதாவது இது வந்து ஒரு CISD மாதிரி எடுத்துக்கலாமா? இது வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு CISD கான்செப்ட். இந்த இடத்துல பாருங்க, இதுதான் லாஸ்ட் கிரீன். இதுக்கு மேல வந்து பிரைஸ் பிரேக் ஆகுது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு CISD கான்செப்ட் தான். அதாவது ஒரு டைவர்ஜென்ஸோட எடுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இதுதான் லாஸ்ட் கிரீன். இதுக்கு மேல க்ளோஸ் ஆகுது. பார்த்தோம்னா இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து ஒண்ணுதான். இதான் வந்து லாஸ்ட் ரெட்,
இதுக்கு கீழே வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெட் இல்ல இந்த ரெட்டை கூட எடுத்துக்கலாம். சாரி, இந்த கிரீன் எடுக்கணும். இந்த கிரீன் எடுக்கிறோம்னா இந்த மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் கிரீன் கேண்டல் இதுதான். ஸோ இந்த கிரீன் கேண்டலுக்கு மேல நம்ம ஒரு லைன் போடுறோம். பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரே ஏரியால தான் வந்து நிக்குது. நம்ம பேர் தான் மாத்துறோம். சிஐஎஸ்டி, மார்க்கெட் ஷிஃப்ட், டைவர்ஜென்ஸ், பட் எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டி இருக்கிற ஏரியால நம்ம கரெக்டா வந்து என்ட்ரி கொடுக்க பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 1:1.5 அப்படின்றது கிடைக்கல. ஏன் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த ஏரியால ஒரு 1.5 இப்படியே வந்து வைப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா இப்பதான் வந்து பிரைஸ் வந்து மேல போகுது. அது ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும். இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும். இம்பேலன்ஸ் நடந்த உடனே அது ஃபேர் வேல்யூ கேப் எங்கன்னா விட்டுட்டு போயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இப்போ இந்த ஏரியால ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஸோ இதை வந்து பிரைஸ் டேப் பண்ணணுமா? ஆல்மோஸ்ட் மற்ற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு. இந்த கேப்பை மட்டும் பிரைஸ் விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து டேப் பண்ணிட்டு இதில் ஒரு 50% அப்படி இல்லை டேப் பண்ணிட்டு இது மேலே போகுது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிப்பு போடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரே இதுதான் நம்ம எவ்வளோ மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் பாருங்க என்ட்ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல இது ஆல்மோஸ்ட் 0.58 0.61 இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் டேப் பண்ணிட்டு மேலே போகுமா? நான் பாடி டு பாடி தான் போட்டேன், விக் டு விக் போடல ஃபிப். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து எப்படி வேணாலும் என்ட்ரிஸ் எடுக்கலாம். பட் இந்த கான்செப்ட் வந்து இதுதான். ஒரு டைவர்ஜென்ஸுக்கு மேல இமீடியட்டா உடைக்குது. அந்த உடைக்கிற ஏரியா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சிஐஎஸ்டி, மோஸ்ட்லி இல்ல சிஐஎஸ்டி தான். அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு மேல வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்குது. என்ட்ரி கிடைச்ச உடனே நம்ம ட்ரேட் எடுத்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரோம். வேற ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ வந்து எனக்கு நல்லா வெளியே வரணும். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பிரைஸ் மேக்ஸ் நெக்ஸ்ட் பீக் என்னது? பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் சாரி பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, ஆர்எஸ்ஐ மேக்ஸ் லோவர் ஹை கிடையாது. இந்த இடத்துல பிரைஸ் வந்து வெளியே வந்திருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீக்கு, அது எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு. அது வந்து மேக்ஸ் ஹையர் லோ, பிரைஸ் ஆல்சோ மேக்ஸ் ஹையர் லோ. இந்த இடத்துல எனக்கு வந்து எந்த டைவர்ஜென்ஸும் இல்ல. இந்த இடத்துல வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே வருது, இந்த இடத்துல இருந்து வெளியே வருது. பட் நம்ம எதுவுமே எடுக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து லோ ப்ராபபிலிட்டி. நம்ம ஹை ப்ராபபிலிட்டிக்கு என்ன பண்றோம்னா ஆர்எஸ்ஐய பொலிஞ்சர் பேண்ட் மேல போட்டு அது பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் கிடைக்குதா? அந்த டைவர்ஜென்ஸ்ல நான் என்ட்ரி வந்து சிஐஎஸ்டில வச்சுக்கிறேன். அதாவது அதான் அந்த பீக் சொன்னேன், அந்த ஷார்ப்பா இருக்கும்ல அந்த பீக் வந்து சிஐஎஸ்டி. அந்த சிஐஎஸ்டில நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டோட நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது அதோட வின் ரேட், அக்யூரசி எல்லாமே அதிகமா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் எனக்கு இது கீழே வருது மேல போகுது அப்படின்லாம் பில்ட் பண்ணாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற போல ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்பவுமே பில்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சில பேர் யோசிக்கலாம், ஏன் வேணா தப்பா சொல்றான் அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ், நான் யூஸ் பண்ற மெத்தட்ஸ், நான் மார்க்கெட்டை புரிஞ்சிருக்கிறது, நான் படிக்கிற விதத்துல நான் சொல்றேன். இது தப்பா இருந்தது பிடிக்கல அப்படின்னு சொன்னா விட்டுருங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கேன். கரெக்டா? ஸோ என்னோட லாஜிக் படி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருக்கேன். நன்றி, பை.